பழங்களை நம்ம பறிக்க போறோம். அதிகமான தலைவலி. வணக்கம், இது உங்கள் ஹோம் டிப்ஸ். நான் மஞ்சு மீனா. ஹாய், நான் சரவணன். நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க எலுமிச்சை மரத்தில் இருக்க பழங்களை நம்ம பறிக்க போறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீட்டில் எலுமிச்சை பழம் நல்லா காய்ச்சிருக்கு, நல்ல சீசனாக இருக்கும் போல இருக்குது. இதோ பாருங்க, அது பாருங்க, ரெண்டா எத்தனை 3 பழம் ஒன்றா காய்ச்சிருக்கு. எலுமிச்சை பழம் இதோ இருக்கு பாருங்க. இது ரெண்டு சின்னதாக இருக்குது, இது வேண்டாம். இது சின்ன காயாக இருக்குது, இப்போ பறிக்க வேண்டாம். இது நல்லா பெருசாக இருக்குது. இந்த பழத்தை ஜூஸ் அவ்வளோ வரும். இந்த பழம் இது நம்ம பறிச்சு இதை பாருங்க, இது பாருங்க, செமையா இருக்கு. வாசனை எங்க இருக்கு அஷோ? எங்க இருக்கு? அங்க இருக்கா? அது இங்கதான் ஒரு வாட்டி என்ன சின்னதா இருக்கு, சின்னதா இருக்கு. அது மேல சின்னதா இருக்கு. இங்க வாங்க, இங்க பாருங்க. ஹர்ஷாவே பறிச்சிடலாம். இங்க எவ்வளவு பெருசு. இங்க பாருங்க ஹர்ஷா, இங்க பாருங்க. ஹர்ஷாவே பறிச்சிடலாம், அவ்வளோ கீழே இருக்கு. ஹர்ஷா முள்ளு இருக்கும், செடியில முள்ளு இருக்கும். இந்த பாருங்க அஷா, நீயே பறிச்சுட்டு வரணும்னு உனக்காக தான் கீழே காய்ச்சிருக்கு. இங்க பாரு, இங்க ரெண்டு இருக்கு. ஏய், முள்ளு மட்டும் இருக்கும், முள்ளு மட்டும். முள்ளு குத்துதுடா. இருங்க இருங்க இருங்க. இங்க பாரு, இங்க ஒண்ணு. வாவ், நல்லா காய்ச்சிருக்கு இல்லையா அஷா? அந்த எலுமிச்சை பழத்தை பாருங்க, முள்ளு குத்துதா. பயப்படாம பாருங்க. பயப்படாத பயப்படாத. அந்த இத பாரு, இதுல முள்ளு இல்ல பாரு. அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. எலுமிச்சை பழம் நல்லா சீசன் நினைக்கிறேன், அதனால நல்லா காய்ச்சிருக்கு. அஷா காமி, எலுமிச்சை பழம் காமிங்க, எப்படி இருக்கு வாசனை? ஓ, இன்னொரு பறிக்கிறாரு. சரிடா. நல்லா ஸ்ட்ராங்கா பறிங்க. ஸ்ட்ராங்கா இருக்கு. லைம் ஜூஸ் போடலாமா? ஓ, கிளையோட பறிச்சிட்டாரு. கிளையோட பறிச்சாச்சு ரெண்டுத்தையும். காமிங்க, 2 பழம் திருப்புங்க. சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள நிறைய காய் இருக்கு. இங்கே இருக்கு. இவ்வளவு பறிச்சலாமா எல்லாத்தையும்? பறிச்சுப்பா, வீட்ல வச்சா கலர் மாறிடும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு மரம் ஒன்று வளருது, இதை காப்பாற்றணும். இது பிளா மரம், சின்னதாக வளர்ந்துருக்கு. பிளாக்கா கொட்டை சாப்பிட்டு போட்டிருப்பாங்க போல இருக்கு. இதா சின்னதாக இருக்குப்பா, கொஞ்சம் வளரட்டும். அடுத்து இன்னும் 2-3 நாள் பெருசாக கொஞ்சம் வளரட்டும். சரி, இது இந்த கீழே இருக்கிறதெல்லாம் பறிச்சுவோம், நல்லா பெருசாக இருக்கும். இது ஒன்று மட்டும் பறிடா, எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க. ஹர்ஷா காமிங்க, எப்படி இருக்கு வாசனை? எப்படி இருக்கு லெமன் வாசனை? எப்படி இருக்கு? மூந்து பாரு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஆஹா, அருமையா இருக்கு ஸ்மெல்லு. லெமன் வாசனை சூப்பரா இருக்கா? இந்த மாதிரி நிறைய மரங்கள் வச்சு நம்ம அதை காய் காய்ச்சி எல்லாம் எடுத்தோன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சூப்பர் சூப்பர். எங்கடா உங்கள் அக்கா? வா, முள்ளு இருக்கும் அரிசி பார்த்து. இதோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கங்க. வா, இது பறிச்சிடலாம். ஏய், வந்துட்டாங்கடா. தேனி ஒரு தடவை, அது தேனி இல்லை, அது குலவி கூடு கட்டி இருந்துச்சு. நீங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க, மாஸ்க் கட்ட மாட்டீங்களா? 4 பழம்பா. வா, பார்க்க நல்லா இருக்கும். ஏறுங்க. அர்ஷு, நீ ஏறிடாத. எலுமிச்சை பழம் மரத்தில் முள் நிறையா இருக்கும், அதனால கொஞ்சம் உஷாராக பறிக்கணும். வாவ், 4 பழமும் நல்லா பழுத்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய பழமாக இருக்குது. அம்மா வாங்கிக்கோமா. இங்கே செம்ம பழம் ஒன்று. இங்கே வாங்க. நல்லா பழுத்துருச்சு. இது அஷும், இங்கே பாருங்க. இதுக்குள்ளே எப்படி இது ஒரு கேம் மாதிரி தான். நம்ம செடிக்குள்ளேருந்து இந்த பழத்தை, ஆமாம், அது ஒரு பழத்தை கண்டுபிடிச்சாலே பெரிய சந்தோஷமா இருக்கு. அஷு எங்கே இருக்கு? அஷு எங்கே இருக்கு? அங்கே இருக்க எலுமிச்சை பழம் அப்படியா?
உனக்கு குட்டி பழம் ஒன்று பறிச்சு தரவா? ஏய் வேணாம் வேணாம் வேணாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி ஒண்ணே ஒன்று குட்டியா. இந்த குட்டியை காமி, பறிச்சு கொடுத்துலாம். இந்த ரொம்ப விருப்பமா கேக்குறாரு, அதனால சின்ன பழமா பறிக்கிறாங்க. சின்ன பழம் தான் அது. ஹஷாக்கு சின்னதா. ஹஷா என்ன பண்ண போறீங்க? அந்த எலுமிச்சை சின்ன காய் வச்சு என்ன பண்ண போறீங்க? பறிச்சிடலாமா? வாவ் சூப்பரா இருக்கு. வேற எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாப்போமா? பார்க்கலாம். ஏய் இங்கே ஒன்று இருக்கு, வாங்க வாங்க. பக்கத்துலேயே கீழே இருக்கு, ஹஷா கிருத்து பறிக்கிற அளவில். ஏய் முள்ளு இருக்க போது பாத்து. தோ 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 தெரியுதா? பாத்து முள்ளு இருக்கும். குத்திச்சா? அதை மட்டும் பிடிச்சிக்கல. இல்ல டே அங்க அப்பா. ஹஷா பறிச்சாம் பறிப்பு ஒன்று. சக்திவேல் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்காரு. எலுமிச்சை பழம் பறிச்சோன்னா வீட்டில் காய்ச்சிருக்கு, இவ்வளோ பழம் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ எங்கேயாவது கண்டுபிடிச்சு ஒன்று இங்கே அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப சின்னது. இல்லை இல்லை இல்லை, நீ கண்டுபிடிச்சி ஒரு பெரிய பழம் கண்டிப்பாக உள்ளே இருக்கும், அதை நீ கண்டுபிடி. ஒரு நிமிஷம் கூட டெஸ்டிங். அழகா இந்த பட்டர்ஃப்ளை பறக்குது பாத்தீங்களா? இந்த செடி இருக்கனால அது ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய செடி மரம் இருந்துச்சுன்னா பட்டாம்பூச்சி குருவி நம்மளும் ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காய் காய்க்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அப்போ விவசாயிங்க எத்தனை காய்களையும் பழங்களையும் விளைச்சி எடுக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை காப்பரேட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை வந்து உடைச்சிட்ருக்கோம். ஸோ அந்த கருவேப்பிலை உடைச்சது தான், ஆனால் அதோட வாசனை அவ்வளோ நல்லா வந்துருச்சு. அப்படிமா கருவேப்பிலை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி துளுத்து வர்றது நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா இருக்குது. கருவேப்பிலை உடைச்சிட்டு போய் அந்த குழம்போ ரசமும் வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, எந்த மருந்தும் எதுவுமே இப்போ போடாமல் ஆர்கானிக்காக அதுவே வளருது. எலுமிச்சை பழம் பூ. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பூ பூத்துருக்கு. கனகாம்பர செடி. இந்த கனகாம்பரம் பூ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாசனை இருக்காது இந்த பூவில். ஆனால் நிறைய பேர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்கெல்லாம் கனகாம்பரம் தான் வச்சுருப்பாங்க. அது ஏன்னா வாசனை இல்லாத பூ அந்த நாள்லேயே கனகாம்பரம் பூ ஏன் கட்டி வச்சுருக்காங்கன்னா, இந்த கனகாம்பரம் பூ வந்து அதிகமான தலைவலி நீர்லாம் தலையில் நிறையா இருந்ததுன்னா இதை கட்டி தலையில் வச்சுருக்காங்க. தலையில் இருக்க நீரை எடுக்கும். அதனால தான் அந்த காலத்துலேயே இந்த பூவை வந்து வாசனை இல்லைனா கூட நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னமும் விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கனகாம்பரம் யூஸ் பண்ணுறாங்க தலைவலிலாம் அதிகமாக இருந்தால். ஸோ இந்த 4 பூ தான் இருக்குது, இருந்தாலும் இதை தலையில் வச்சுக்கிட்டா நல்லது, நீரெல்லாம் எடுக்கும். ஆமாம். இதுதான் குப்பைமேனி. கிருத்து எதுக்குடா இப்போ நம்ம குப்பைமேனி பறிக்கிற? என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்டா? கிராம்பு வச்சு நீ எங்கே வைப்ப? எந்த இடத்துல பல் வலி இருக்கோ அந்த இடத்துல குப்பைமேனி வச்சு கிராம்பு வச்சு அந்த ஜூஸ் இறங்க போது பல்வலி எப்படி ரிலீஃப் ஆகும் உனக்கு? இது இருக்க தைரியத்துல நீ ஸ்வீட்லாம் சாப்பிடுவேன். பல்லு வலிச்சாலும் நம்ம வீட்டில் குப்பைமேனி இருக்கு, கிராம்பு வச்சோம்னா பல்வலி சரியாயிடுன்னு சொல்லிட்டு இல்லையா? ஆமாம், கிராம்பு எண்ணெய் வச்சா கூட பல்வலி உடனே கேட்காது, கிராம்பு வச்சா கூட கேட்காது. ஆனால் ஒரு இலை குப்பை அதாவது அவ என்ன சொல்கிறான்னா, கிராம்பு முன்னாடி கிராம்பு எண்ணெய் ஃபஸ்ட்டு வைக்க போது பல்வலி வந்து உடனே நின்றுச்சு. ஆனால் இப்போ பல்வலி வந்தால் கிராம்பு எண்ணெயும் கிராம்பு வச்சா கேட்க மாட்டேங்குது. ஆனால் இதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சாலும் சொத்தப்பல் இருக்கிற இடத்துல அந்த இலையை வச்சு அதோட சாரை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க போகுது, அந்த பல்வலி நல்லா கேட்குது. ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பல்வலி இருந்தது, அதனால அது குப்பைமேனி இல்லை, அது குப்பையில் இருந்தாலும் அது ரொம்ப 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 நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதில்.
அதே மாதிரி தொண்டை கட்டலுக்கெல்லாம் இது நல்லா கேட்கும். நிறைய லேடிஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. எனக்கு ரொம்ப காலமாக தொண்டை கட்டிகிட்டே இருந்துச்சு. குப்பைமேனி அரைச்சி மஞ்சளோட கலந்து தொண்டையில் வைக்க போதும் என்னோட பழைய வாய்ஸே வந்தது. அந்தளவுக்கு இது ரொம்ப முக்கியமான இலை. குழந்தைங்களுக்கு சளி கூட இதை அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை பறிச்சிட்ருக்காங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இந்த குப்பைமேனியில் இருக்குது. இது வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இந்த குப்பைமேனி யூஸ் பண்ணலாம், பல்வலிக்கு யூஸ் பண்ணலாம், தொண்டை வந்து புண்ணுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த குப்பைமேனி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது வந்து நீங்கள் குப்பைமேனின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம வந்து நம்மலாம் வந்து அதை வந்து விட்டுடுறோம். பட் இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதோட லேடிஸ்க்கு வந்து அன்வான்ட் ஹேர் ஸ்பேஸில் இருந்ததுன்னா அவங்க இந்த குப்பைமேனியோட கொஞ்சம் மஞ்சள் வச்சு தேய்ச்சி போட்டோன்னா அதுக்கும் நல்ல ஒரு லேசர்லாம் போகிறாங்க, பண்ணுறாங்க. பட் இந்த குப்பைமேனியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்ல எஃபெக்ட் இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வந்து எலுமிச்சப்பழம், கருவேப்பிலை, குப்பைமேனி இது 3 இப்போ நம்ம பறிச்சுட்டு போயிருக்கோம். ஸோ இது 3மே ரொம்ப எதிர்ப்பு சத்து. எலுமிச்சப்பழம் வந்து பசி வரதுக்கு, அதுக்கப்புறம் வந்து குப்பைமேனி வந்து பல்லுக்கு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு. கருவேப்பிலை டெய்லி எடுத்துக்கிட்டா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது உடம்புக்கு? நிறைய முடி வளரும், ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணும், நம்ம உடம்புக்கே நல்லது. ஆமாம், சூப்பர்லடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. Thank you so much. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அது என்ன எலுமிச்சம்பழம் பறிச்சதுல இருந்து இந்த சென்டென்ஸ்ல இருக்கீங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். நம்ம யூஸ் பண்ற செடி எல்லாம் மறக்காம வளங்க. Thank you so much. Thank you so much. Bye bye. Bye bye.